நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இதோ நம் முன்பாக நற்கருணை ஆண்டவரான இயேசு கிறிஸ்து நம்முடைய மாதா தொலைக்காட்சி வழியாக நம் முன்பாக வீற்றிருக்கின்றார். இதோ இந்த மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு தங்களுடைய கவலைகளை எல்லாம் நினைத்து தன்னுடைய பாவங்களை எல்லாம் நினைத்து வரிந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் தொட இருக்கின்றார். அவர் நம்முடைய வாழ்விலை புதுமைகளை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குவதற்கு தயாராக இருக்கின்றார். எப்பொழுது என்னை தேடி வருவாய் என்று இருகரம் விரித்தவராக நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். இதோ இந்த நேரத்திலே அப்படிப்பட்ட தெய்வத்தை நோக்கி நம்முடைய பாவங்களை நினைத்து அப்பா தந்தையே என்று சொல்லி நம்முடைய பாவங்களை எண்ணி நாம் மனம் வருந்துவோம். அவருடைய அன்பை உதறி சென்றதற்காக இந்த நேரத்திலே நாம் மனம் வருந்தி அவரோடு உறவாடி இந்த பாடல் வழியாக நம்முடைய பாவங்களை நினைத்து பார்த்து நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஏற்பட்ட கசப்பான காரியங்களை நினைத்து பார்த்து அவரை விட்டு வெகு தொலைவிலே சென்ற தருணத்தை நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டி நம்மை முழுமையாக அவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறிச் சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறிச் சென்றே. நான் கெட்டலைந்து ஓடி வந்தே, என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். பாடி வருகின்ற பறவைகளும்
காடுகளிலே சுற்றிக் கொண்டிருக்கின்ற மிருகங்களும் கடவுளுடைய அன்பில் மகிழ்ந்திருக்க, கடவுளுடைய உருவிலே படைக்கப்பட்ட நாம் அவரை உதறிவிட்டு பிரிந்து செல்கின்றவர்களாக இருக்கின்றோம். அந்த தருணத்தை நினைத்து பாடுவோம். பாடி வரும் பறவைகளும் காடுகளில் மிருகங்களும் உன்னன்பில் மகிழ்ந்திருக்க, நான் உன்னை பிரிந்து நொந்தே. பாடி வரும் பறவைகளும் காடுகளில் மிருகங்களும் உன்னன்பில் மகிழ்ந்திருக்க, நான் உன்னை பிரிந்து நொந்தேன். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறிச் சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தே, என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். அன்புக்குரியவர்களே, வாழ்வு தருகின்ற வார்த்தை நம்முடைய ஆண்டவரிடம்தானே இருக்கின்றது என்பதை மறந்தவர்களாக, பொருட்கள் பின்னும் செல்வத்தின் பின்னுமாக யார் நமக்கு உதவி செய்வார்களோ என்று எண்ணி மனிதர்கள் பின்பாக அலைந்து கொண்டிருக்கின்ற நாம், அன்பு கடவுள்தான், நற்கொணை வடிவில் வீற்றிருக்கின்ற கடவுள்தான் நம்முடைய புகலிடம் என்று, அப்பா தந்தையே என்று உரிமையோடு அழைத்து பாடுவோம். வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் நீரென்று அறிந்த பின்னே, வேறெங்கு நான் போவே, எந்தன் புகழிடம் நீரே அப்பா. வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் நீரென்று அறிந்த பின்னே, வேறெங்கு நான் போவே, எந்தன் புகழிடம் நீரே அப்பா. அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறிச் சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தே, என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். சுமைகளை சோர்ந்தவர்களாக, எப்பொழுதெல்லாம் துன்பங்கள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்று எண்ணி கடவுளை மறந்தவர்களாக, ஆறுதலை சக மனிதர்களோடு அழிந்து போகின்ற அற்ப மனிதர்களிடத்தில் தேடக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதோ இந்த தருணத்திலே சுமைகளெல்லாம் சுமந்து சோர்ந்து போன நம்மை தேற்றுகின்ற கடவுளிடத்திலே, நற்கொன்னை ஆண்டவரிடத்திலே நம்ம முழுமையாக ஒப்படைத்து அவரை நோக்கி பாடுவோம். சுமைகளில் சோர்ந்தோரே, என்னிடத்தில் வாருமென்றி, அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்ததையா. சுமைகளில் சோர்ந்தோரே, என்னிடத்தில் வாருமென்றி, அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்ததையா. அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறிச் சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தே, என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான்.
அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறிச் சென்றே, நான் கெட்டளைந்து ஓடி வந்தே, என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். இறை இயேசுவில் பாசத்திற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக இந்த குணமளிக்கும் வழிபாட்டிலே கீழ்ப்படுதலின் தாயாக விளங்குவது எது என்று ஒரு கேள்வி எழுப்பினோமானால், நம்பிக்கைதான் கீழ்ப்படிதலுடைய தாயாக இருக்கின்றது. நம்பிக்கை என்றால் என்ன என்று ஒரு கேள்வி எழுப்பினோமானால், புனித பவுல் அடிகளார் கேட்டது போல, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காக ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ என்று ரோமையர் புத்தகத்திலே 8வது அதிகாரத்திலே 31 மற்றும் 32வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். அப்படி கேட்பதற்கு பெயர்தான் நம்பிக்கை. அதேபோல எசேயா புத்தகத்திலே 49வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கரு தாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்ற வார்த்தைகளை நம்முடைய வாழ்வின் மையமாக்கி கொள்வதுதான் நம்பிக்கையாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்களை எந்த சக்தியாலும் எதிர்க்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு நிகழ்வை பார்க்கலாம். ஒரு அடர்ந்த காட்டின் வழியே ஒரு வழிப்போக்கன் சென்று கொண்டிருக்கின்றான். திடீரென அவன் முன்பாக வந்த ஒரு பெரிய பூதம் அந்த மனிதனை பார்த்து, உன்னை நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன், அதற்கு சரியான பதிலை சொல்லிவிட்டால் நான் உன்னை எதுவும் செய்யாமல் விட்டுவிடுகின்றேன் என்று அந்த மனிதனிடத்திலே கூறுகின்றது. அதற்கு அந்த மனிதன் சரி கேள் என்று கூறுகின்றான். அந்த பூதம் அவனை பார்த்து, இந்த உலகத்திலேயே மிகவும் பலம் வாய்ந்த மனிதன் யார் என்ற கேள்வியை எழுப்புகின்றது. அந்த மனிதன் சிறிதும் யோசிக்காமல், கடவுள் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பவனே இந்த உலகத்திலேயே பலம் வாய்ந்த மனிதன் என்று பதில் கூறினானாம். அதை கேட்டதும் அந்த பூதம், இவன் மீது கை வைத்தால் என் மீது கடவுள் கை வைத்து விடுவார் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு மறைந்து போனதாம். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை என்பது கடையில் வாங்குகின்ற பொருள் அல்ல, மாறாக அது ஒரு தெய்வீக வாழ்வு என்று கொரிந்தியருக்கு எழுத கடிதத்திலே 12வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அதேபோல லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரத்திலே 9 முதல் 13 உள்ள வசனங்களை பார்த்தோமானால், கேட்பவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வசனமானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எதையெல்லாம் நாம் நம்பிக்கையோடு கேட்கின்றோமோ அது நிச்சயமாக நமக்கு கொடுக்கப்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனதிலே நம்பிக்கை விதை முளைக்குமானால், அது செடியாக வளருமானால், அச்செடியில் கீழ்ப்படிதல் என்னும் மலர் மலர்வது உறுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, கீழ்ப்படிதல் இருக்கும் இடத்திலே இறையன்பு பாரங்களுக்கு பாதமாக வருகின்றது, தோல்விகளுக்கு தோளாக வருகின்றது, பாமரருக்கு பாரியாக வருகின்றது. இறை அன்பு அது நிழலை நிஜமாக்குகின்ற அன்பு, சோதனையை சாதனையாக்குகின்ற அன்பு,
துயரத்தை மகிழ்ச்சியாக்குகின்ற அன்பு என்பதை நாம் உணர வேண்டும். விசுவாசத்தால் மலைகளை அசைக்கலாம், பெயர்க்கலாம், அகற்றலாம் என்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். அதேபோல பறவைகளால் பறக்க முடிகிறது என்றால் அது எதனால் என்று தெரியுமா என்று ஒரு கேள்வி எழுப்பினோமானால் பறவைகளுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். நம்பிக்கை என்பது அதனுடைய இரு இறகுகளாகும். எனவே அன்புக்குரியவர்களே, விசுவாசம் உள்ள மனிதனுக்கு விடுவதெல்லாம் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கைகளில் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றோமா என்று நம்மையே நாம் கேள்விக்கு உட்படுத்தி பார்ப்போம். ஏனென்றால் தொடக்க காலத்திலிருந்து பார்க்கின்றோம், பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, ரூத்து, யோபு, தாவீது, சாலமோன் போன்ற கடவுளின் எண்ணற்ற நபர்கள் கடவுளை நம்பியதால் தங்களுடைய வாழ்வை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக யோபுவின் வாழ்விலே அத்தனை துயரங்களையும் அடுக்கடுக்காய் அணிவகுத்து நின்ற போதும் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையில் நிலைத்து நிற்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் தான் அவர் அனைத்தையும் பல மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டார். எவற்றையெல்லாம் இழந்தாரோ அவற்றையெல்லாம் பல மடங்காக அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே தளராத நம்பிக்கையுடன் ஆண்டவர் இயேசுவை நாடி தேடி வந்த அனைவரும் குணம் பெற்று செல்கின்றனர் என்பதை நாம் பார்க்கின்றோம். நற்செய்தியிலே யாரெல்லாம் நம்பிக்கையோடு இயேசுவை தேடி வந்தார்களோ, யாரெல்லாம் நம்பிக்கையோடு அப்பா, தந்தையே, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி இயேசுவை அழைத்தார்களோ அவர்கள் எல்லாரும் குணம் பெற்றதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த அவசர காலத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே, அழிந்து போகின்ற இந்த உலகத்திலே நாம் எதை தேடி கொண்டிருக்கின்றோம்? மனிதர்களிடத்தில் இருக்கின்ற செல்வத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோமா? அல்லது மனிதர்களுடைய உறவு இருந்தால் எனக்கு போதும், அவர்கள்தான் எனக்கு பலம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது நம்மிடமே பணம் இருந்தால் போதும், எதையும் என்னால் சாதிக்க முடியும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமா? எதன் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்ப்போம். பல வேளைகளிலே மனிதர்கள் மேல்தான் நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். ஆனால் துன்பங்கள் என்று வருகின்ற பொழுது, கவலைகள் என்று ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் நம் ஒவ்வொருவரையும் தனியாக விட்டு ஓடிவிடுகின்றார்கள். தனியாக அனாதையாக நாம் பல நேரங்களிலே கைவிடப்படுகின்றோம். ஆனால் நற்கொன்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் கை நெகிழ்வது கிடையாது. நீர் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்வது கிடையாது. அவர் நம் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவராக, நம்மை தேடி வரக்கூடிய தெய்வமாக அவர் இருக்கின்றார். இருகரம் விரித்து எப்பொழுதும் என்னை நோக்கி வருவாய் என்று அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாடி தேடி வந்த அனைவரும் குணம் பெற்று சென்றனர் என்று நாம் நற்செய்தி நூல்களில் பார்க்கின்றோம். எனவே யானைக்கு தும்பிக்கை பலமாய் இருப்பது போல நம்முடைய துயர நேரங்களில் நாம் பெற்றுள்ள இறை நம்பிக்கைதான் நமக்கு பலமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்வு வேண்டும். எப்பொழுது நாம் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கின்றோமோ அந்த நம்பிக்கைதான் நம்முடைய வாழ்விலை அதிசயங்களை, புதுமைகளை செய்ய கூடியதாக இருக்கின்றது. எனவே நாம் ஒவ்வொருவரும் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு வாழ இந்த நேரத்திலே முழந்தாள் படியிட்டு மன்றாடுவோம். இறைவனை விட்டு சென்ற தருணத்திற்காக மனம் வருந்துவோம். அவருடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்று அவரோடு இணைந்து வாழக்கூடிய, அவருடைய மக்களாக வாழக்கூடிய பேச்சினை பெற இந்த நேரத்திலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5.
இறை வசனங்கள் 24 முதல் 34 வரை. பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ள இதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டிருந்தார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருங்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நற்செய்தியில் நாம் கேட்டது போல 12 வருடங்களாக இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட பெண் இயேசுவினுடைய மேல் உடைய தொட்டாலே போதும் நான் குணமடைவேன் என்று நம்பிக்கையோடு அவள் தொட்டாளே. அதே நேரத்திலே அவர் உடல் நலம் பெற்றவராக அவர் முன்பாக நின்று சாட்சி பகர்ந்தார். எனவே இந்த தருணத்திலே நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அவர் நம்மை தொட வேண்டும் என்பதை நாம் நம்முடைய உறுப்புகள் வழியாக பாவம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஒவ்வொரு உறுப்பையும் அவர் தொட்டு குணமாக்க, நம்முடைய வாழ்வில் நம்முடைய உடலிலே இருக்கின்ற நோய்கள் எல்லாம் நீங்குவதற்காக இந்த நேரத்திலே நாம் தொடுமேன் கண்களையே, தொடுமேன் காதுகளையே, தொடுமேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு உறுப்பையும் எண்ணி பார்த்து அவரிடம் ஒப்படைத்து இந்த நேரத்திலே நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து இந்த பாடலை பாடுவோம். தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. இதோ இந்த நேரத்திலே நம்முடைய காதுகளை ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் யார் யாரெல்லாம் புரணி பேசுகின்றார்களோ, மற்றவர்களை பற்றி குறை சொல்கின்றார்களோ, மற்றவர்கள் பெயரை கெடுக்க பேசுகின்றார்களோ, அதற்கு நம்முடைய செவிகளை கொடுத்ததற்காக இந்த நேரத்தில் மனம் வருந்துவோம். நம்முடைய காதுகளை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க, அவருடைய குரலை கேட்க நம்மை அர்ப்பணிப்போம்.
தொடும் என் காதுகளை உன் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. இதோ இந்த நேரத்திலே நம்முடைய நாவினை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய நாவினாலே நாம் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மற்றவர்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் பேசியதற்காக மனம் வருந்துவோம். தீய வார்த்தைகளை பேசியதற்காக மனம் வருந்துவோம். நம்முடைய நாவின் வழியாக இயேசுவினுடைய புகழை பாட நம்முடைய நாவினை அவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து நேரத்தில் நாம் மன்றாடுவோம். தோடும் என் நாவினையே உன் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. இதோ இந்த தருணத்திலே நம்முடைய கைகளை அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய பணிகளை செய்வதற்கு, மற்றவர்கள் உதவி செய்வதற்கு நம்முடைய கரம் பயன்படுத்தப்படாமல் தீய செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த தருணத்தை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். நம்முடைய கரங்களை அவருடைய பணியை செய்யக்கூடிய கரங்களாக மாற்றிட இந்த நேரத்திலே நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து அவரை நோக்கி பாடுவோம். தொடும் என் கைகளை உன் பணி செய்ய வேண்டுமே. இயேசுவே உம் பணி நான் செய்ய வேண்டுமே. இதோ இந்த தருணத்திலே நம்முடைய மனதில் இருக்கின்ற காயங்களை ஆற்றுவதற்கு நம்முடைய மனம் திறந்தவர்களாக இறைவனுடைய பாதத்திலே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். பல நேரங்களை தீமைகளை மற்றவர்களுக்கு நினைத்து நம்முடைய மனதினை புண்படுத்தியதற்காகவும் மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தியதற்காகவும் இந்த நேரத்திலே நாம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தொடுகின்ற பொழுது நம்முடைய இனமானது, நம்முடைய மனமானது மனப்புண்கள் ஆற்றப்படக்கூடியதாக இருக்கும். இயேசுவிற்கு ஏற்ற மனமாக நம்முடைய மனம் மாற அவரை நோக்கி பாடுவோம். தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற்ற வேண்டுமே. இயேசுவே மனப்புண்கள் ஆற்ற வேண்டுமே. இது இந்த நேரத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய உடலினையும் தொடுகின்றார். நம்முடைய உடலிலே இருக்கின்ற வியாதிகளை அவர் அற்புதமாக குணப்படுத்த போகின்றார் என்ற உணர்வோடு அவரை நோக்கி நம்முடைய உடலை ஒப்பு கொடுத்து பாடுவோம். தொடும் என் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இதோ அழிந்து போகின்ற இந்த உலகத்திலே நம்முடைய ஆன்மாவை, அழியாத ஆன்மாவை பயன்படுத்தி எத்தனையோ பாவங்கள் நாம் செய்திருக்கின்றோம். இந்த அழிந்து போகின்ற செல்வங்களுக்காக நாம் பாவம் செய்திருக்கின்றோம். அந்த தருணங்களையெல்லாம் நினைத்து பார்த்து நம்முடைய ஆன்மாவை தொட்டு குணப்படுத்த, நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்க ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை முழுமையாக சரணடைந்து அவரை நோக்கி பாடுவோம். தொடும் என் ஆன்மாவையே என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. நம்முடைய இதயத்தை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய இதயத்திலே நாம் யார் யாரையெல்லாம் அன்பு செய்தோம், எதற்காக அன்பு செய்தோம் என்பதையெல்லாம் நினைத்து பார்ப்போம். பல வேளைகளை சுயநலத்தோடு மற்றவர்களை அன்பு செய்வது போல நடித்த தருணங்களுக்காக இந்த நேரத்திலே மன்னிப்பு வேண்டுவோம்.
உண்மையான அன்பு நம்முடைய இதயத்தில் இருக்க நம்மை முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய அன்பை பெறுவதற்காக நம்மை கையளிப்போம். தோடும் என் இதயத்தையே உன் அன்பு பெருக வேண்டுமே. இயேசுவே உன் அன்பு பெருக வேண்டுமே. தோடும் என் முழுமையுமே உம்மை போல் வாழ வேண்டுமே. இயேசுவே உம்மை போல வாழ வேண்டுமே. இந்த தருணத்திலே நற்கொன்னை ஆண்டவரை உற்று நோக்குவோம். நம்முடைய வாழ்வில் அதிசயங்களை செய்ய காத்து கொண்டிருக்கின்ற தெய்வம், நம்முடைய உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு பகுதியும் தொட்டு ஆசீர்வதிக்கின்ற தெய்வம், நம்முடைய மனதில் இருக்கின்ற காயங்களை எல்லாம் ஆற்றுகின்ற தெய்வம், நம்முடைய உடலில் இருக்கின்ற நோய்களை எல்லாம் குணமாக்குகின்ற தெய்வம், நம்முடைய வாழ்விலே நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற போராட்டங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய தெய்வம் நாம் முன்பாக வீற்றிருக்கின்றார். இதோ இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக நம்முடைய வாழ்விலை புதுமைகளை செய்ய காத்து கொண்டு இருக்கின்றார். நம்பிக்கையோடு இவரை நோக்கி மன்றாடுவர் எல்லாம் நிச்சயமாக அவருடைய வாழ்விலை புதுமையை கண்டு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும், நம்முடைய வாழ்விலை எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம் நற்கொன்னை ஆண்டவரிடத்திலே. எனவே இந்த தருணத்திலே நம்மை முழுமையாக சரணடைவோம். நம்மை முழுமையாக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற தீய சக்தியிலிருந்து விடுதலை கிடைக்க, நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற துன்பங்களிலிருந்து நாம் மகிழ்ச்சி பெற இந்த நேரத்திலே நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த குணமளிக்கும் வழிபாட்டிலே கலந்து கொள்வோம். நாம் ஒவ்வொருவரும் மனதிலே நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்ற பிரச்சனை, நம்முடைய உள்ளங்களில் இருக்கின்ற பிரச்சனை, நம்மை சுற்றி இருக்கின்ற உற்ற உறவினர்களிடத்தில் இருக்கின்ற பிரச்சனை, நம் நண்பர்களிடையே இருக்கின்ற பிரச்சனை எல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே நாம் ஒவ்வொருவரும் முழுமையாக ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொண்டவராக அவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து நம்மை முழுமையாக சரணடைவோம். அவரிடத்தில் சரணடைகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு நிச்சயமாக மகிழ்ச்சியான வாழ்வாக மாறும். துன்பங்கள் எல்லாம் விலக்கப்படும், நோய்கள் எல்லாம் குணப்படுத்தப்படும் என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். எவ்வாறு 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட பெண் அவருடைய மேலுடையை தொட்டால் போதும் நான் குணமடைவேன் என்ற நம்பிக்கையோடு தொட்டாலோ, அதே போல இந்த நேரத்திலே நாம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குவோம். அப்பா இயேசுவே, என்னுடைய வாழ்விலே புதுமைகளை செய்யும் வேண்டுமே என்று நாம் மன்றாடுவோம். இந்த நேரத்திலே நாங்கள் படுகின்ற துன்பங்களை எல்லாம் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அப்பா, எங்களுடைய வாழ்விலே புதுமைகளை செய்யும். யார் யாரோ வாழ்விலே புதுமைகளை பெற்றதாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம். நாங்கள் அதை நம்புகின்றோம். அப்பா, உம்முடைய வார்த்தை வாழ்வு தருகின்ற வார்த்தை. உம்முடைய வல்ல செயல்களாலே எங்களுடைய வாழ்வு மாறும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று அவரிடத்திலே உரக்க மன்றாடுவோம். அவருடைய உதவியின்றி நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக அவரிடத்திலே நம்ம முழுமையாக சரணடைவோம். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே பல புதுமைகளை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். பல வரங்களை அள்ளித்தர காத்து கொண்டிருக்கின்றார். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று யோவான் நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே கூறுகின்றார். கடவுள் நம்மீது அன்பு கொண்டவராக இருக்கின்றார். நாம் தான் அவரை விட்டு வெகு தொலைவிலே சென்றிருக்கின்றோம். நாம் தான் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாத அற்ப மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் தான் அவருடைய அன்பினுடைய ஆழத்தை உணராமல் சக மனிதர்களோடு இருக்கின்ற உறவிலே மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய அன்புதான் நிலையான அன்பு என்று நாம் நினைத்து நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். இதோ இந்த தருணத்திலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை உற்று நோக்கி நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் கவலைகளை எல்லாம் அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். அப்பா இயேசுவே, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்று நீர் கட்டளை கொடுத்தீரே.
ஆனால் எங்களால் மற்றவரை அன்பு செய்ய முடியவில்லை, எங்களால் மற்றவருடைய வளர்ச்சியை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியவில்லை, மற்றவர்களுடைய திறமைகளை கண்டு நாங்கள் அவர்களை பாராட்டாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த தருணத்திலே அவற்றிற்காக நாங்கள் மன்னிப்பு வேண்டுகிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்விலை புதுமைகளை செய்யும். எங்களுடைய வாழ்விலே பல்வேறு நேரங்களில் நாங்கள் ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு யாராவது உதவி செய்வார்களா என்று மற்றவர்கள் பின்பாக அலைந்து கொண்டிருக்கின்றோம். அப்பா, எங்களுடைய வாழ்விலே புதுமைகளை செய்ய வாரும், எங்களுடைய வாழ்விலே அற்புதங்களை செய்ய வாரும். இதோ நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம், உம்முடைய அன்பிற்காக நாங்கள் ஏங்கி நிற்கின்றோம் அப்பா என்று இருகரம் விரித்தவர்களாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி மன்றாடுவோம். அவர் நம்முடைய வாழ்விலை நிச்சயமாக புதுமைகளை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று மத்தேயு நற்செய்தியிலே 21 அதிகாரத்திலே 22வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோமே. எனவே நம்பிக்கையோடு நாம் கேட்போம். அப்பா இயேசுவே, என்னுடைய வாழ்விலே இதை தாருங்கள் என்று என்ன வேண்டுதல் இருக்கின்றதோ அந்த வேண்டுதலை எல்லாம் நம்பிக்கையோடு அவரிடம் கேட்போம். அப்பா, இதோ என்னுடைய குடும்பத்திலே அமைதி இல்லாமல் இருக்கின்றது, எந்த நேரம் சண்டை சச்சரவுமாக இருக்கின்றது, என்னுடைய குடும்பத்திலே அமைதியை, சமாதானத்தை, ஒற்றுமையை ஏற்படுத்தும் அப்பா என்று சொல்லி மன்றாடுவோம். இதோ இந்த நேரத்திலே மூட்டு வலியாலே, இடுப்பு வலியாலே, நெஞ்சு வலியாலே தவித்து கொண்டிருக்கின்ற, மருத்துவமனைக்கு அலைந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். இதோ நம்முடைய வாழ்விலே எப்பொழுதெல்லாம் இந்த வழி வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் கடவுள் இருக்கின்றாரா என்ற கேள்வி கேட்கின்ற மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். இதோ மார்க்கு நற்செய்தியிலே 2வது அதிகாரத்திலே 5வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று கூறுகின்றார். இதோ மற்றவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவருடைய பாவத்தை மன்னிக்கின்ற தெய்வம் நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கையை கண்டு நம்முடைய பாவங்களை மன்னிப்பார் என்ற நம்பிக்கையோடு அவரை நோக்கி மன்றாடுவோம். பல வேளைகளிலே பாவத்திலே விழுந்து விட்டோம், இனி கடவுளை நாம் எப்படி ஏறெடுப்பது என்று ஒதுங்கி நிற்கின்ற மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். பாவத்திலேயே மீண்டும் மீண்டும் விழுந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற்று இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, இறைவன்தான் என்னுடைய தந்தை, இறைவன்தான் என்னுடைய தகப்பன் என்று சொல்லி அவரை இறுக பிடித்து கொள்கின்ற மனிதர்களாக மாற இந்த நேரத்தில் நாம் மன்றாடுவோம். இதோ படித்துவிட்டு வேலை இல்லாமல் அணிந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், இளம் பெண்களுக்காக இந்த நேரத்தில் மன்றாடுவோம். அவருடைய வாழ்விலே இயேசுதான் உடனிருந்து அவர்களுக்கு நல்ல ஒரு நிலையான வேலை ஏற்படுத்தி கொடுத்து அவருடைய வாழ்விலே புதுமைகளை செய்வாராக. இதோ கல்யாணமாகாமல் நல்ல வரன் கிடைக்கவில்லை என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மணமகனையும் மணமகளையும் தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். இதோ விரைவிலே நான் உன்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உனக்கு ஒரு நல்ல வரனை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கின்றார். அந்த வார்த்தையை நாம் நம்புவோம். நம்முடைய வாழ்விலே அவர் எவ்வளவு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் உணர்வோம். பல வேளைகளிலே நாம் நன்மைகளை பெற்றுக்கொண்டாலும் கடவுளை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அடுத்த வேண்டுதல்களை வைக்கின்றோமே ஒழிய நம்முடைய கடவுள் செய்த நன்மைகளை நினைப்பது கிடையாது. எனவே இந்த நேரத்தில் அவர் நமக்கு செய்த எல்லா நன்மையும் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி கூறுவோம். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு எப்போதும் இருக்கின்றார். அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்கின்ற தெய்வமாக அவர் இருக்கின்றார். எனவே ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றுமுள்ள கற்பாறை என்று எசாயா புத்தகத்திலே 26வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, எப்பொழுதும் அசைக்க முடியாத என்றென்றும் உள்ள கற்பாறையாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே இருக்கின்றார் என்பதை நாம் உணர்வோம். பல வேளைகளிலே அழிந்து போகின்ற செல்வங்களை வைத்து கொண்டு இது என்னை காப்பாற்றும், இது என்னுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும், இது எனக்கு நிலையாக இருக்கும் என்று முட்டாள்தனமாக அலைந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதும் அழியாத தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன் கடவுள் ஒருவரே என்பதை நாம் முழுமையாக நம்புவோம். நம்முடைய வாழ்விலே அவர் இருக்கின்ற வரையில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை உணர்வோம். சாலமோன் ஞான நூலிலே பார்க்கின்றோம் 3வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே, அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர், அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர், அருளும் இரக்கமும்
அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். எப்பொழுது நம்மை அவர் தேர்ந்து கொண்டவராக நாம் செயல்படுகின்றோமோ அப்பொழுது நிச்சயமாக அவருடைய அருளும் இரக்கமும் அன்பும் நம்மோடு என்றும் இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். இதோ அன்புக்குரியவர்களை, இந்த நேரத்திலே பல்வேறு தேவைகளோடு நாம் வேண்டிக் கொண்டிருப்போம். பல்வேறு விண்ணப்பங்களை அவருடைய பாதத்திலே எடுத்து கூறிக்கொண்டிருப்போம். அந்த வேண்டுதலை எல்லாம் நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்விலை புதுமைகளை செய்து ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் உணர்வோம். அவர் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கின்றார். நம்முடைய உடலில் இருக்கின்ற நோய்களை எல்லாம் தொட்டு கொண்டிருக்கின்றார். அற்புதமாக சுகப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் நம்புவோம். அவருடைய வார்த்தைகளை நம்புகின்ற நாம் நிச்சயமாக வாழ்வடைவோம், நிலையான வாழ்வை பெறுவோம் என்பதை நாம் முழுமையாக நம்புவோம். இவ்வாறு 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த அந்த பெண்ணுடைய நம்பிக்கையை கண்டு அவருடைய வாழ்விலை புதுமையை செய்தாரோ அதே போல இருகரம் விரித்தவராக காத்து கொண்டே நம்முடைய தெய்வம் நம்முடைய நம்பிக்கையை கண்டு அவர் நம்முடைய வாழ்வை தொட்டு ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கின்றார். எனவே நம்பிக்கையோடு எப்பொழுது நாம் இறைவனை நோக்கி மன்றாடுகின்றோமோ, எப்பொழுது நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் வந்து நிற்கின்றோமோ நிச்சயமாக நம்முடைய வாழ்வானது மாற்றப்படும். நாம் நம்பியது நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதோ மார்க்கு நற்செய்தியிலே பார்க்கின்றோம் 10வது அதிகாரத்திலே 52வது வசனத்திலே, நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்று கூறுகின்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழிநடந்தவராக அவர் இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரையும் அவர் பார்க்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை குணமாக்கிற்று என்று கூறுகின்றார். எப்பொழுது அவர் மீது ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்விலை புதுமைகளை செய்யக்கூடிய தெய்வமாக அவர் இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று அவர் கூறுகின்றார். எப்பொழுது அவருடைய அன்பை நாம் பெறுகின்றோமோ அப்பொழுது நாம் அன்பில் நிலைத்திருக்கக்கூடிய இரக்கமுடைய மனிதர்களாக நாம் மாறுகின்றோம். தந்தை மகனை அன்பு செய்தது போல நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். இதோ பல வேளைகளிலே மனிதர்களுடைய அன்பிற்காக நாம் அலைந்து திரிகின்றோம். அந்த நிலையான அன்பு இல்லை என்பதை நாம் உணர்வது கிடையாது. சக மனிதர்களுடைய அன்பிற்காக நம்மையே நாம் கையெழுத்து முட்டாளாக்கி கொள்கின்றோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார். அவர் நம்முடைய வாழ்விலை அதிக அன்பை பொழியவராக, நம்மீது இரக்கம் கொண்டவராக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்வோம். இதோ இந்த தருணத்திலே நம்முடைய மனதில் இருக்கின்ற காயங்களை எல்லாம் ஆற்றும்படியாக, பகை உணர்வை எல்லாம் சமாதானப்படுத்தக்கூடியவராக நம் ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை உணர்வோம். நம்முடைய வாழ்விலே யார் யார் மீதெல்லாம் நாம் கோபம் கொண்டிருக்கின்றோமோ, யார் யார் மீதெல்லாம் நாம் பகை கொண்டிருக்கின்றோமோ அவர்களிடத்தெல்லாம் சமாதானம் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் மாறுவோம். தீயோருக்கு அமைதி இல்லை என்று எசாயா புத்தகத்திலே 48வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலே பார்க்கின்றோம். ஆக நம்முடைய வாழ்விலே நாம் தீயோர்களாக இருந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே அமைதி இருக்காது. எனவே நாம் நல்லோராக வாழ வேண்டும், நன்மை செய்யக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். இதோ லூக்கா நற்செய்தியிலே பார்க்கின்றோம், ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர் என்று சொல்கின்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ப நாம் ஒவ்வொருவரும் அமைதியாக செல்வோம். அமைதியை பெற்றவராக, சமாதானத்தை பெற்றுக்கொண்டவராக, அன்பினை பெற்றுக்கொண்டவராக, குணத்தை பெற்றுக்கொண்டவராக, சுகத்தை பெற்றுக்கொண்டவராக இந்த நேரத்திலே இந்த நற்கொடை ஆண்டவரிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அவர் நம்முடைய வாழ்விலை புதுமைகளை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். நம்ம ஒவ்வொருவரும் தொட்டு ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். இதோ அப்பா இயேசுவே, என்னுடைய வாழ்விலே இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் நீர் அறிவீர் என்று சொல்லி அவரிடத்திலே நம்மை சரணடைவோம். நாம் எப்பொழுது அவரிடத்தில் சரணடைகின்றோமோ அப்பொழுது நிச்சயமாக அவர் நம்மை தேற்றக்கூடியவராக, நம்முடைய காயங்களை எல்லாம் ஆற்றக்கூடியவராக,
நம்முடைய மனப்புண்களை எல்லாம் ஆற்றக்கூடியவராக அவர் இருக்கின்றார். எனவே இந்த தருணத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி உற்று பார்த்து, அப்பா இயேசுவே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று மன்றாடுவோம். அவர் நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கின்ற போன்றது எல்லா வரங்களுமாக எல்லா கொடைகளுமாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இதோ அன்பு இல்லாதவர்களுக்கு அன்பை கொடுக்கின்றவராக, இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, மன்னிப்பு இல்லாதவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கக்கூடிய தெய்வமாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். உடல்நலம் குன்றிய ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்த அதே தெய்வம் உங்களை தொட்டு ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய உடலில் இருக்கின்ற வாதைகள் அனைத்தையும் போக்கி கொண்டிருக்கின்றார். உங்களுடைய மனதில் இருக்கின்ற காயங்கள் அனைத்தையும் ஆற்றி கொண்டிருக்கின்றார். இதோ இந்த தருணத்திலே நம்மை முழுமையாக இறைவன் ஆட்கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்வோம். அவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கின்றோம் என்பதை உணர்வோம். நம்முடைய வீடு முழுவதுமாக, நம்முடைய குடும்பம் முழுவதுமாக இறைவனுடைய பிரசன்னம் இருக்கின்றது என்பதை உணர்வோம். இதோ மாதா தொலைக்காட்சி வழியாக ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுடைய வீடு முழுவதுமாக நிறைந்திருக்கின்றது என்பதை உணர்வோம். அப்பொழுதுதான் அவருடைய உணர்வை, அவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்காக எதையும் செய்ய காத்து கொண்டிருக்கின்றார், நம்முடைய வாழ்விலே புதுமைகளை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நம்மால் உணர முடியும். எனவே எனக்கு நலமாக வேண்டும், என்னுடைய உடல் நலம் குணமாக வேண்டும், என்னுடைய நோய்களெல்லாம் நீங்க வேண்டும் என்று பல்வேறு மருத்துவமனைகளை தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற நமக்கு இதோ அற்புதமான சுகத்தை கொடுக்கின்றார். இதோ வாழ்வு தருகின்ற வார்த்தையை அவர் கொடுத்து நம்முடைய வாழ்விலை புதுமைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கின்றார், அவர் தொட்டு நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இதோ இந்த தருணத்திலே நம்மை முழுமையாக அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். அவரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது யாரும் வெறுங்கையராக திரும்பி சென்றதாக சரித்திரம் இல்லை. எனவே நம்பிக்கையோடு வேண்டுவோருக்கு நிச்சயமாக குணம் கொடுக்கப்படும், நிச்சயமாக அவர்களுடைய கேட்ட வரங்கள் கொடுக்கப்படும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, நான் உன்னோடு இருக்கின்றேன், அஞ்சாதே என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரையும் தேற்றக்கூடிய தெய்வமாக நம்முடைய நற்கொன்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். எனவே இந்த தருணத்திலே அவரிடமே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மை ஆட்கொள்கின்றார், அவர் நம்மை தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார், அவர் நம்முடைய உடலில் இருக்கின்ற வாதைகள் அனைத்தையும் போக்கி கொண்டிருக்கின்றார், நம்முடைய மனப்புண்களை ஆற்றி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் உணர்வோம். நம்முடைய வாழ்விலே இயேசு ஒருவர் மட்டுமே அற்புதமாக நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் நிலையாக இருந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகின்ற தெய்வம். எப்பொழுதெல்லாம் நாம் உலக காரியங்கள் பின்னால் சென்றாலும் நமக்காக இருகரம் எரித்தவராக எந்த நேரத்திலும் காத்து கொண்டிருக்கிற தெய்வமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். எனவே இந்த தருணத்திலே அவரை முழுமையாக, அவர் மீது நம்பிக்கை கொண்டவராக, அவர் மீது நம்முடைய கண்களை பதிய வைத்து நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம குறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.